ஃப்ரெண்ட், நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமில டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 26 ஏசியா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த போட்டி பாத்தீங்கன்னா மே 27 இருந்து 31 வரைக்கும், அதாவது 5 நாளைக்கு இந்த போட்டி நடந்திருக்கு. இந்த போட்டி எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கொரியா குடியரசின் குமியில் இந்த போட்டி நடந்திருக்கு. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம இந்திய விளையாட்டு வீரர்கள் 60க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில கலந்து கொண்டிருக்காங்க. இதுல தனியா தங்க பதக்கங்களும் வென்றிருக்காங்க, வெள்ளி பதக்கங்களும் வென்றிருக்காங்க. இதுல மொத்தம் இந்த போட்டியில் நடந்திருக்கு பாத்தீங்களா, இந்த 5 நாட்கள் நடந்த போட்டியில நம்ம இந்திய விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில 30 பதக்க போட்டியில இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காங்க. அதுல தனித்தனியா ஆண்களுக்கு தனியும் பெண்களுக்கு தனியும் தனித்தனியா பிரிச்சு எடுத்திருக்காங்க. ஆண்களுக்கு 15ம் பெண்களுக்கு 14ம் களப்பணிக்கு ஒரு பதக்கமும் தனித்தனியா பிரித்து எடுத்திருக்காங்க. செப்பரேட்டா, அதாவது ஆண்களுக்கான நடைபெற்ற போட்டியில பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பந்தய போட்டியில் வெண்கல பதக்கம் சர்வின் செபாஸ்டியன் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வென்று கொடுத்திருக்காங்க. இவரை போல பாத்தீங்கன்னா குல்வீர் சிங், அதாவது இவங்களுக்கும் ஆண்களுக்கு நடைபெற்ற போட்டி 10,000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு முதல் தங்க பதக்கத்தை இவங்கள வென்று கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம முதல் இந்திய பெண்மணி ரூபல் சௌத்ரி 400 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளி பதக்கமும் வென்றிருக்காங்க. நம்ம இந்தியா போல மற்ற நாடுகள் இந்த போட்டியில கலந்து கொண்டிருக்காங்க. அதாவது நம்ம சாதனை தமிழர்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 9 வீரர்கள் பாத்தீங்கன்னா இந்த போட்டியில கலந்து கொண்டிருக்காங்க. ஆனா 7 பேர் தான் தங்க பதக்கங்களும் வெள்ளி பதக்கங்களும் வென்றிருக்காங்க. நம்ம நாட்டை போல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா போலவே மற்ற நாடுகளை தங்க பதக்கங்கள், வெள்ளி பதக்கங்கள், பிரோன்ஸ் வென்றிருக்காங்க. 26 ஏசியா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல யார் தங்க பதக்கங்கள், யார் வெள்ளி பதக்கங்கள், யார் வெண்கல பதக்கங்கள் வென்றிருக்காங்கன்னு வாங்க இதை பத்தி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா சைனா தான் இருக்கு. சைனா தங்க பதக்கங்கள் 19ம் வெள்ளி பதக்கங்கள் 9ம் வெண்கல பதக்கங்கள் 4 வென்றிருக்காங்க. 2வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு. நம்ம இந்தியா தங்க பதக்கங்கள் 8ம் வெள்ளி பதக்கங்கள் 10ம் வெண்கல பதக்கங்கள் 6 வென்றிருக்காங்க. 3வது இடத்துல ஜப்பான் இருக்கு. தங்க பதக்கங்கள் 5ம் வெள்ளி பதக்கங்கள் 11ம் வெண்கல பதக்கங்கள் 12 வென்றிருக்காங்க. இதே போல மற்ற நாடுகள் தங்க பதக்கங்கள், வெள்ளி பதக்கங்கள் வென்றிருக்காங்க. இதே போல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கணும்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.